உங்க பேர் சொல்லுங்க. செல்வ பாலமுருகன். செல்வ பாலமுருகன் உன்னை தெரிஞ்சுக்குங்க. நீங்க இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாள். உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்பணத்திலிருந்து வழங்குகிறது. சட்டப்படியான ஆட்சி நடக்குது. உங்களுடைய வேலை ஒவ்வொன்றும் சட்டப்படியாக இருக்கும். உங்கள் வேலை மட்டும் இல்லை, இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலைன்னா என்ன ஆகுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்போ தான் ஒன்று நாங்கள் பயிற்சி கொடுத்துருக்குறோம். புரியுதா? நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்றும் கடவுள் அல்ல, அல்லது நீங்கள் ஒன்றும் அரசர் அல்ல. நாங்கள் ஒன்றும் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த ஆளுங்க இல்லை. புரியுதா? நீங்கள் இந்த டாக்குமெண்ட் ரைட்டுக்கிட்ட பேசுகிற மாதிரியெல்லாம் பேசுனீங்கன்னா வேறு விதமாகி போயிடும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ போலீஸ் இருந்திருக்கிறது வந்து மாவட்ட நிர்வாகத்துக்காக. இன்னும் இவங்ககிட்ட கேள்வி கேட்டால் இவங்க பதில் சொல்ல வேண்டி இருக்குது. நான் பரவாயில்லன்னு விட்டு வச்சிருக்கிறேன். புரியுதா? நீங்கள் வந்து இப்படி ஆட்டிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டு நீங்கள் மாமூல் வாழ்க்கையை தொடர்ந்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம். எல்லாம் வச்சிருக்கிறோம். உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட 10 வழி இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்கள் தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வரணும். உங்களை ட்ராப் பண்ணுறதுக்கு